சோபா சும்மா பெனிக் பண்ணாத. உன் பேச்சை நம்பி நான் எப்படி போய் அவங்க கிட்ட கேட்பேன்? நிச்சயமா நான் தனுஷ்குட்டியை அவர் கூட பார்த்தேன். என் பேச்சு ஒரு தடவை கேளுங்க. அவரை தப்ப விட்டுறாதீங்க ப்ளீஸ். சரி, நான் போய் பேசுறேன். ஏய், எங்கடா என் குழந்தை தனுஷ்குட்டி? பாத்தீங்களா ரகுலன் அவன் மொழிய? தனுஷ்குட்டி அதுக்குள்ள எங்கேயோ ஒளிச்சிட்டான். சோபா பொறுமையாரு, நான் பேசிக்கிறேன். மிஸ்டர், என் பையனை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். அவன் உங்ககிட்ட இருந்ததா என் வைஃப் சொல்றாங்க. மிஸ்டர், உங்களை பார்த்தா டீசெண்டா இருக்கீங்க, இப்படியா தெருவில் போறவங்களை பார்த்து கேட்பீங்க? ரகுலன், இவன் பொய் சொல்றா. மேடம், கொஞ்சம் அளந்து பேசுங்க. நான் மரியாதையா வாழ்றவன். உங்களோட குழந்தையை கடத்தி வச்சு வாழ்க்கையை நடத்தணும்னு எனக்கு இல்லை. சாரி, உங்ககிட்ட எங்க குழந்தைய பார்த்ததுனால தான் அவங்க அப்படி பேசுறாங்க. ஏய் மிஸ்டர், உங்க ஒய்ஃபுக்கு தான் மூளை சரியில்லாட்டி உங்க புத்தி என்னாச்சு? நான் என்ன மேஜிக் ஷோ நடத்திட்டு இருக்கேன் உங்க குழந்தைய காணாம பண்ண? சாரி, எங்களை மன்னிச்சிடுங்க. எங்க குழந்தைய காணுங்கிற விரக்தியில அப்படி பண்ணிட்டோம். தப்பா நினைக்கலன்னா உங்க போன் நம்பரை கொஞ்சம் தர முடியுமா? மிஸ்டர், உங்க குழந்தைய காணோம்னா போலீஸ்ல போய் ரிப்போர்ட் கொடுக்கணும். என் போன் நம்பர்லாம் உங்களுக்கு தேவையில்லை. என்ன ரகுலன் இவ இப்படி பேசிட்டு போறான்? அந்த ஆளு நம்ம தனுஷ்குட்டியை நிச்சயம் இங்கதான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான். என்ன நம்புங்க ப்ளீஸ். என்ன சார் இப்படி சொல்றீங்க? சரி பாப்போம் அவன் தலையில என்ன எழுதிருக்குன்னு. நான் அப்புறமா உங்களை கான்டாக்ட் பண்றேன். கடவுளே, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு புதுசு புதுசா ஒன்னொன்னா வருது. என்னடி ஆச்சு இந்த மனுஷனுக்கு? ஏதோ பிரச்சனைன்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. தெரியலம்மா, வாங்க போய் பாப்போம். என்னங்க ஏதோ உங்க பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன பிரச்சனையை புதுசா உருவாக்கி இருக்கீங்க? விஜயா, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நம்ம பாபுவுக்கு தான். அந்த எடுபட்ட பயலுக்கா? அப்படி என்ன ஆச்சு? போலீஸ் அவனை புடிச்சிட்டாங்களாமா? பாபுக்கு என்ன பாச்சு? யார் கூட போன்ல பேசிட்டு இருந்தீங்க? சொலிசிட்டர் போன் பண்ணி இருந்தாருமா. அவருக்கு பாபு கேஸ் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாருமா. எதுக்குப்பா திடீர்னு இப்படி சொல்றாரு? எல்லாம் ஒத்துக்கிட்டு தானே பாபுவோட டாக்குமெண்ட்ஸோட வர சொன்னாரு. ஒருவேளை அவன் செஞ்ச தில்லு முள்ளு சொலிசிட்டருக்கு தெரிஞ்சிருச்சு போல.
அதான் அவன் கேஸ் எடுக்க பயப்படுறாரு. ஐயோ விஜயா, நீ வேற. இல்ல சித்ரா, இமிகிரேஷன்ல பாபுவை க்ளோஸா வாட்ச் பண்ணிருக்காங்களாம். ஐயோ, அப்படின்னா பாபு நம்ம வீட்ல இல்லங்கிறது தெரிஞ்சிடுச்சா? உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதானே ஆகணும். அவன் பண்ணின அநியாயத்துக்கு நல்ல தண்டனை கிடைக்க போகுது. அப்படி அநியாயம் பண்ணவனுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கும்னா ஏன் உனக்கு இன்னும் கிடைக்கல? நல்லா இருக்குங்க உங்க பேச்சு. நான் உங்களுக்கு பண்ணினது நன்மை, அவன் பண்ணினது துரோகம். அத மறந்துடாதீங்க. அப்பா, நீங்க முதல்ல விஷயத்துக்கு வாங்க. சொலிசிட்டர் வேற என்னதான் சொன்னாரு? இவன் கொஞ்ச நாள் சைன் பண்ண வேற போகாம இருந்தான்ல, அதான் பிரச்சனையாயிடுச்சு. பாருங்கப்பா, நாம அவனுக்கு எத்தனை வாட்டி படிச்சு படிச்சு சொன்னோம், கேட்டானா? இப்படி சும்மா இருந்த இமிகிரேஷன்காரங்கள வீடு தேடி வர வச்சுட்டானேப்பா. ஏங்க, நீங்க சும்மா இருங்க. கொஞ்ச நாள் உள்ள இருந்தாதான் அவன் கொழுப்பு அடங்கும். அன்னைக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா எம்எல்ஏ கை வைப்பேன்னு சொல்லுவான். அப்பவே அவனை கொன்னு என் ரோஜா செடிங்களுக்கு உரமா புதைச்சிருக்கணும். ஏன் விஜய் அப்படி தேவையில்லாதெல்லாம் பேசுற? நானே பாபுவை புடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு வருத்தத்துல இருக்கேன். அப்படி மட்டும் நடக்கட்டும். நான் அன்னைக்கு வடை பாயசத்தோட தடபுடல எல்லாருக்கும் விருந்து வைப்பேன். எனக்கு கறி நாக்குங்க. நான் சொல்றத கேட்டுக்கங்க. அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அம்மா, உங்களுக்கு கெஞ்சி கேக்குற, ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இங்க பாருங்க, சும்மா கறி நாக்கு சாபம் அது இதுன்னு கதை விடாதீங்க. விஜயா, எனக்கு தலை வலிக்குது, போய் ஒரு காஃபி கொண்டு வா. காஃபி வேணுமா? இல்ல என்ன இங்கேருந்து அனுப்புறதுக்காக இப்படி சொல்றீங்களா? என்னவோ பண்ணி தொலைங்க. அப்பா, இப்ப சொல்லுங்க. அப்போ கண்டிப்பா பாபு ஹோம் ஆபீஸ்க்கு போனா ஏதாவது பிரச்சனை வருங்கிறீங்களா? சொலிசிட்டர் சொன்னதை பார்த்தா அப்படிதாமா இருக்கு. அப்போ என்னதான் பண்றது? பாபு போகாமலும் இருக்க முடியாது. அவங்களா நம்ம வீட்டுக்கு மறுபடியும் பாபுவை தேடி வந்துட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப சிக்கலாயிடும். ஓ காட், என்னப்பா இவ? இந்த ஃப்ராட் வேலை பண்றதுக்கு இருக்கிற புத்திய இந்த விஷயத்துல யூஸ் பண்ணியிருந்தானா இவ்ளோ பிரச்சனைங்க வந்திருக்குமா? எதுல ஜாக்கிரதையா இருக்கணுமோ அதை விட்டுட்டு மத்ததெல்லாம் சரியா பண்ணுவான். வெள்ளம் தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் நாம யோசிச்சு என்னமா பிரயோஜனம்? அதுக்காக நாம அவனை அப்படியே விட்டுட முடியாது இல்லையாப்பா? அவனுக்கு ஹெல்ப் பண்றது நம்ம கடமை இல்லையா? சித்ரா, குதிரைய தண்ணி குடிக்கிறதுக்காக குளத்துக்கிட்ட கொண்டு போகலாம். ஆனா அது குடிக்கிறதும் குடிக்காதும் அதோட விருப்பம் தானம்மா. தெரியும்பா, பாபுக்கு இந்த விஷயத்துல நீங்க எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிட்டீங்க. அவனோட அஜாக்கிரதையால தான் எல்லாமே நடக்குது. முதல்ல அவன் ஹோம் ஆபீஸுக்கு போகட்டும். அப்புறம் அவங்க சொல்றத பார்த்துதான் நாம மேல ஏதாவது பண்ண முடியும். அப்படி அவனை திருப்பி அனுப்பிட மாட்டாங்களே, அப்புறம் அத்தைக்கு எப்படிப்பா நாம பதில் சொல்றது? எப்பவும் நல்லதையே நினைப்போம். நினைங்க நினைங்க. ஆனா பாருங்க, நான் சொல்றேன், அவன் பண்ணின அநியாயத்துக்கு நிச்சய தண்டனை கிடைக்கதான் போகுது. அம்மா, எங்க முன்னாடி பாபுவை பத்தி எவ்வளவு கேவலமா வேணாலும் பேசுங்க, பரவாயில்ல. ஆனா அத்தை முன்னாடி பேசிடாதீங்க. ஆமா, பெரிய புள்ளைய பெத்து வச்சிருக்கேன்னு இந்த அலட்ட அலட்டிக்கிறா. சரி சரி, நீங்க 2 பேரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போங்க. நான் சீரியல் பார்க்கணும்.
தான் அந்த வீடா இருக்கும். எதுக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கறது தான் நல்லது. யாருமே வெளியே வரல. எதுக்கும் உள்ள போய் பார்க்கலாமா? இல்ல வேணாம். ஒருவேளை இது தப்பான ட்ரெஸ்ஸா இருந்து தொலைச்சா என்ன ஆகுறது? நாம கம்பி எண்ண வேண்டியதுதான். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாருமே என்ன வெளியே வரல. அந்த இந்து என்ன சரியா ஏமாத்திட்டா. அவளை என்ன பண்றேன் பாரு. போன வாரம் தானே அரிசி வாங்கி வச்ச, அதுக்குள்ளார தீந்துருச்சு. ஆமா, வீட்டுக்கு வருமானம் வருதோ இல்லையோ, தண்டச்சோறுங்க மட்டும் குறையறதே கிடையாது. மறுபடியும் சாயங்காலம் போய் வாங்கணும். ஏமா விஜயா, சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஏன் பார்த்தா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கா? இல்ல, வீட்ல சும்மா இருக்கிறத விட உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். ஓ, அப்போ நீங்க இந்த வீட்ல சும்மா இருந்து என் உயிரை வாங்குறது இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? ஏமா விஜயா இப்படி பேசுற? ஏன், உனக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலையா? ஆமா, அத மகாராணிக்கு என் வாயால வேற சொல்லணுமாக்கும். சொல்லு விஜயா, இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை எல்லாம் பார்க்க போறேன்னு எவ்வளவு ஆசையோட வந்தேன் தெரியுமா? ஆனா நீ என்ன கண்டதும், நீ நடந்துக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம்தான். அப்புறமாவது புரிஞ்சிடுச்சா இந்த விஜயா பழச எதையும் மறக்கலன்னு? புரிஞ்சுதுமா. அன்னைக்கு எங்க வீட்டுக்காரர்னாலதான் நான் உங்களை வீட்டை விட்டு அனுப்ப வேண்டியதாயிடுச்சு. போதும் உங்க நடிப்பெல்லாம். புருஷனை பொண்டாட்டியமா சேர்ந்து பிளான் பண்ணி எங்களை அனுப்பிட்டு இப்ப பெருசா பேச வந்துட்டீங்க. உன்னை ரகுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தானே. நான் உன்னை எதுக்கு வெளியில அனுப்பணும்? அத நீ யோசிக்கலையா? ஏதோ ஊர் உலகத்துக்காக தான் உங்க தம்பிக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அப்புறம் தானே புரிஞ்சது உங்க மனசுல இருந்த நஞ்சு. இல்ல விஜயா, அப்படியெல்லாம் பேசாத. அன்னைக்கு என் வீட்டுக்காரருக்கு முன்னாடி நான் எதுவுமே பேச முடியாத ஊமை ஆயிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில போனாலாவது நிம்மதியா இருப்பீங்கன்னு தான் என் மனச கல்லாக்கிக்கிட்டு நான் அப்படி பண்ணினேன். ஆமா, அது எப்படி உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் நடிப்பு கலை அப்படியே தன்னால வருது? ஒருவேளை நீங்க எல்லாரும் சிவாஜி கணேசனுக்கு சொந்தக்காரங்களோ என்னவோ? விஜயா, அன்னைக்கு நான் தெரிஞ்சோ தெரியாமலோ மனச நோகடிச்சிருந்தா என்ன மன்னிச்சிடு. அது என்ன தெரிஞ்சோ தெரியாமலேயோ பண்றதையும் பண்ணிட்டு அப்படியே அப்பாவி மாதிரி இல்ல வேஷம் போடுறீங்க. நான் ஒன்னும் வேஷம் போடல, நிஜத்தை தான் சொன்னேன். ஏதோ பாபுக்காக தான் நான் இங்க வந்தேன். அதுவும் சித்ரா அவ்வளவு தூரம் வற்புறுத்தி கூப்பிட்டதுனாலதான். அவதான் ஏதோ சின்ன பொண்ணு புத்தி மழுங்கி போய் கூப்பிடுறானா நீங்களும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஃப்ளைட் ஏறி வந்துடுறதா? நான் என்ன இங்க சத்திரமா கட்டி வச்சிருக்க? வர்றது போறதுங்கெல்லாம் ஃப்ரீயா வந்து தங்கறதுக்கு. விஜயா, நான் உனக்கு வர்றது போறது ஆயிட்டனா?
நான் ஒன்னும் வேத்து மனுஷி இல்ல, உன் புருஷனோட அக்கா. அத மறந்துடாத. அப்பப்பப்பப்பா, என்ன ரோஷம் பொத்துக்கிட்டு வருது? உங்கள மாதிரி களவாணி குடும்பத்துக்கெல்லாம் எதுக்கு ரோஷம்? அது என்ன, என் புருஷனுக்கு அக்காவா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நினைவு வருது. நான் என்னமோ இந்த வீட்டுக்கு புதுசா வந்த வேலைக்காரின்னு நினைச்சேன். நிறுத்துங்கம்மா. நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அப்படியே அத்தை மேல வார்த்தைங்களால நெருப்பள்ளி கொட்டுறீங்களே. ஆமாண்டி, வந்துட்டியா? எங்க இவ்வளவு நேரம் காணுமேன்னு பார்த்தேன். எங்கடி உங்க அப்பா? அவரு வரட்டும். வார்த்தையால இல்ல, நிஜமாவே நெருப்பள்ளி கொட்டி காட்டுறேன். அப்படி பண்ணிடுவியாடி? நானும் அக்காவும் அட்டுழியங்களை பொறுத்துக்கிட்டு போறோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன பொல்லாத காரணம்? நீங்க ரெண்டு பேரும் பண்றதெல்லாம் போக்கிரித்தனம். அதுக்குள்ளார என்ன பத்தி பேச வந்துட்டீங்க? ச்சே, நீங்க என் அம்மாவான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. உங்களுக்குள்ள இப்படி ஒரு கேவலமான முகம் இருக்குன்னு பாபு இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். விடுமா சித்ரா, எனக்காக நீ உங்க அம்மா கூட சண்டை போட வேண்டாம். ஆஹா, என்ன பாசம், என்ன பரிவு! பிள்ளையையும் நைஸா கிள்ளி விட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி தொட்டிலையும் ஆட்டி விடுறீங்களா? ஏய் விஜயா, அவங்க என் அக்கா. ஓ அப்படியா? அவங்களுக்கு நீ மரியாதை கொடுக்கல, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மனுஷனா இருக்காட்டி குரங்கா மாறிடுவீங்களா? அப்படியே ஜூல போய் உட்காந்துக்குங்க, நல்ல கலெக்ஷன் ஆவது கிடைக்கும். ச்சே, என்னம்மா இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க? எனக்கு அசிங்கமா இருக்குமா? எதடி அசிங்கம்? அத்தா பொத்தன்னு பின்னாலேயே அலையிறிய. அவ அன்னைக்கு எனக்கு பண்ணதை விடவா ஏதோ என் மனசுல இருக்கிற ஆதங்கத்தை இப்படி பேசியாவது தீர்த்துக்கிற. அது பொறுக்கலையே. அப்படி பேசி தீக்கணும்னா கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு ஓ மூஞ்சிய பார்த்து பேசிக்க, அதான் பொருத்தமா இருக்கும். நீங்க வாங்கக்கா. பாத்தியாடி எவ்வளவு அழகா பிளான் பண்ணி உங்க அப்பாவுக்கு எனக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டு போறான்னு? பிளான் பண்ணது அவங்க இல்ல, நீங்க தான். இப்படியே சண்டை போடுறது மூலமா அவங்களை வீட்டை விட்டு துரத்திடலான்னு கணக்கு பண்ணிருந்தீங்கல்ல. பாவமா நீங்க. ஏற்கனவே உங்க கைவசம் இருந்த திருட்டு பட்டம் கட்டுற ஐடியாவையும் இனி பண்ண முடியாது. அருணா சித்தி வேற பக்கத்துல இல்ல புது ஐடியா குடுக்கறதுக்கு. நிஜமாவே பாவமா நீங்க.